வணக்கம். இன்றைய செய்திகள். நாங்கள் 12 ஆண்டுகளாக திமுக விசுவாசிகளாகவே இருக்கிறோம். வேறு கட்சிக்கு செல்லாத எங்களை மீண்டும் திமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரையில் அழகிரியின் ஆதரவாளர்கள். இது குறித்து திமுக பிரமுகர் மன்னன் கூறுகையில், முதலமைச்சரை சந்தித்து கடிதம் கொடுத்தோம். தேர்தலுக்குள் நல்ல முடிவு கிடைக்கும். எங்கள் நிலைப்பாட்டிற்கு அழகிரி தடையாக இருக்க மாட்டார் என்று கூறியுள்ளார். திமுகவில் கருணாநிதி உயிருடன் இருந்தபோது அவரின் மகன்களான முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி, ஸ்டாலின் இடையே கடும் போட்டி இருந்தது. அனைத்து மாவட்டங்களிலும் இருவருக்கும் ஆதரவாளர்கள் இருந்தனர். ஆனால் மதுரையில் அழகிரியின் கையே ஓங்கி இருந்தது. கட்சி மற்றும் அரசு பொறுப்புகளில் அழகிரி ஆதரவாளர்களே இருந்தனர். இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கடந்த 2014ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டனர். இதையடுத்து அழகிரி அரசியலில் இருந்து ஒதுங்கினார். அவரின் ஆதரவாளர்கள் வேறு கட்சிக்கு செல்லவில்லை. கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன் கட்சியில் தங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வலியுறுத்தி முன்னாள் அவைத்தலைவர் இசக்கிமுத்து தலைமையில் கட்சி அமைப்பு செயலர் RS பாரதியிடம் கடிதம் அளித்தனர். ஆனால் அவர்கள் கட்சியில் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்யும்படி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பகத்திற்கு எதிராக தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் P. நவீன் பிரசாத் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சென்னை நந்தனம் YMCAவில் இன்று 49வது புத்தக காட்சி நடக்கிறது. இந்த புத்தக காட்சியில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்புத்தகத்தை கீழைக்காற்று பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இப்புத்தகம் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது. புத்தகத்தின் தலைப்பே அவதூறாக, இழிவாக மற்றும் தரக்குறைவாக உள்ளது. புத்தகத்தின் அட்டைப்படமானது நீதித்துறையின் அதிகாரத்தை அவமதிக்கும் மற்றும் பலவீனப்படுத்தும் தெளிவான நோக்கத்துடன் நீதிபதியை கேலி செய்வதுடன் வெறுக்கத்தக்க முறையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றும், இப்புத்தகத்தை பொதுமக்கள் மத்தியில் விற்பனை செய்ய அனுமதிப்பது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சரி செய்ய முடியாத வகையில் சிதைத்து நீதி நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குபவருடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும். முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவுடன் பழகியிருக்கிறேன். ஆனால் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை போன்று அகங்காரம் பிடித்தவரை கண்டதில்லை. படித்தவர்கள் வேலைவாய்ப்பின்றி அலையும் நிலைதான் உள்ளது. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய 25,000 வேலை வாய்ப்புகள் தாரை வார்க்கப்பட்டுள்ளன. புலி, சிறுத்தை என பெயர் வைத்திருக்கும் கட்சியினர் சட்டசபையில் குரல் எழுப்பவில்லை. அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி திமுக கூட்டணியினர் சமூக மக்களுக்கு துரோகம் செய்கின்றனர். உரிமையை மீட்க ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகிக்க வேண்டும். வரும் தேர்தலில் புதிய தமிழகம் இடம்பெறும் கூட்டணியே வெற்றி பெறும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குபவருடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும். நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் 15 முதல் 20 தொகுதிகள் வரை தனித்தே வெற்றி பெற முடியும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். பாஜக MLA வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் உற்சவர் சிலை செய்ய பக்தர்களிடம் 312 சவரன் தங்கம் நன்கொடையாக வசூலிக்கப்பட்டது. ஆனால் புதிதாக தயாரித்த உற்சவர் சிலையில் தங்கம் இல்லை என தெரிய வந்துள்ளது. இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பலப்படுத்துவதால் முதலமைச்சர் ஸ்டாலின் பதற்றமடைகிறார். திமுகவின் கதறல் இனி அதிகமாகும் என்று வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.